நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாயே, காணுங்கள், குமாரர் கார்த்திகேயர் வருகிறார். மகனே, உனது முகத்தில் மிளிரும் இந்த அதீத பரவசம் கண்டு நீ தாங்கி வந்துள்ள செய்தி சுபமானது என்பதை உணர்கிறேன். கணேசன் எங்கே? அவனும் விரைவில் வருகை புரிவான் தாயே. அவனோடு மாளிகைக்கான பிரதிமையும் வரும். எனில் உங்கள் பிரயத்தனத்தில் வெற்றி அடைந்தீர்களா? ஆம் தாயே. அது மட்டுமல்ல, அந்த பிரதிமையை நிர்மாணித்த வாஸ்து வல்லுனர் அந்நியர் அல்ல, எமது தந்தையின் பரம பக்தர் தசானந்தர். தசானந்தனா? சுவாமி, இங்கு மாளிகையை நிர்மாணிப்பதில் தமது விருப்பத்தை இப்போதுதான் உணர்கிறேன். ஒருவேளை அன்று தாம் என் அலங்காரத்தை நிறைவு செய்யாத தசானந்தனை காக்கச் சொல்லாவிடில் இன்று இது சாத்தியமாக இருக்காது. தாயே, கணேசன் தமக்காக ஒரு செய்தி அனுப்பினான். அறிவேன், நான் உணவை ஆயத்தமாக்க கூறியிருப்பான். வாருங்கள் அக்கா. தாம் கார்த்திகேயனோடு சென்றிருக்கலாம். தனித்தே கைலாயத்தை அடைந்திருப்பேன். கைலாயத்தை அடைவது எளிமையானதல்ல தசானந்தரே. என்னோடு பயணிப்பதால் தமக்கு ஏற்படக்கூடிய கடினங்கள் சிறிதளவேனும் குறையலாம் என்பதே என் எண்ணம். மகாதேவரே என அங்கு அழைக்க உளம் கொண்ட பின்னர் என்னை எத்தகு கடினங்கள் நெருங்க இயலும். அவ்வாறு நேரிட்டாலும் அதனை நான் தனிமையில் எதிர்கொள்ள இயலாதா? பாலகனான கணேசனால் இந்த குளிரை சகிக்க இயலும் போது தசானந்தனான என்னால் அது இயலாதா? ஒருவேளை தாம் அசௌகரியமாக உணர்ந்தால் குளிருக்கு இதமாக போர்த்திக் கொள்ள ஒரு மேலாடைக்கு ஆயத்தம் செய்யட்டுமா? ஈசனின் பரம பக்தன் இதனை அசௌகரியமாக கருதுவானா? அவரின் தரிசனம் பெற என்னால் எத்தகு கடினத்தையும் எதிர்கொள்ள இயலும். என் சிந்தனையில் இச்சமயம் அவரை தரிசிக்கும் நோக்கமே உள்ளது. என் சரீரம் துன்பத்திற்கு உள்ளானாலும் அது ஒரு தடையாகாது. இந்த பிரதிமையின் பலுவும் அதிகமாயிற்றே. இதையேனும் நான் சுமந்து வர அனுமதியுங்கள். இல்லை கணேசரே, தம்மை பொறுத்தமட்டில் இது பிரதிமை. என்னை பொறுத்தமட்டில் இது என் பக்தியின் வெளிப்பாடு. ஈசன் மீது கொண்ட பக்தி என்றுமே சுமையாகாது. உலக சுமைகளிலிருந்து முக்தியளிக்கும் மார்க்கம் இது. இதற்கு மாறாக இங்கு மாளிகையே இருந்தாலும் அதனையும் மிக எளிமையாக நான் கரத்தில் சுமந்து வந்திருப்பேன்.
செல்லலாம். அன்னையே, அன்னையே, ஒரு அற்புதமான சுப செய்தி தாங்கி வந்துள்ளோம். அந்த மகிழ்ச்சியில் இனிப்பு ஏதும் தர மாட்டீர்களா? சுப செய்தி என்பது உண்மையே. எனினும் உங்களுக்கு முன்பாக அச்செய்தியை கார்த்திகேயன் எனக்கு அளித்தானது. எனில் எங்களுக்கு இனிப்பு கிடையாதா? நன்றி நன்றி, மிக்க நன்றி. எனினும் இந்த சுப செய்தியை எத்தனை முறை செவிமடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் அது எனக்கு பரவசத்தையே அளிக்கக்கூடியது. கணேசன் தசானந்தனோடு கைலாயம் வருவதில் இத்தனை தாமதம் ஏன்? புதிய மாளிகையின் பிரதிமையை காணும் ஆவல் பெருகுகிறது. நம்பிக்கை பிறக்க மறுக்கிறது. எவ்வாறு மகாதேவர் கைலாயத்தில் மாளிகை ஒன்றை அமைக்க சம்மதம் தெரிவித்திருப்பார்? அனைவரினும் மிகச்சிறந்த பக்தனாவது எத்தகையது என்பதை தாம் அறிய இயலாது. என்றும் அதை தாம் உணரவும் இயலாது. தாம் ஈசனின் புதல்வராவீர்கள். தாம் மகாதேவரை தவமேதுமின்றி பக்தி ஏதுமின்றி அடைந்தீர்கள். எனினும் நான் எனது சிரத்தையினால், என் சமர்ப்பண உணர்வினால், என் கடும் தவத்தினால் ஈசனின் தரிசனம் பெற்றேன். நானும் அவரை எளிமையாக அடைந்து விடவில்லை. எனது ஜனனத்திற்கு பிறகு அவரை முதல் முறை நான் சந்தித்த போது அவரது உள்ளத்தை என்னாலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. அதற்கு காரணம் எனது அகங்காரம். ஆகையினால் தான் தந்தை அவர்கள் எனது சிரத்தை கொய்து பின் இந்த வேழத்தின் சிரத்தை பொருத்தினார். அதன் பின்னர் தான் அகங்காரத்திலிருந்து முக்தி பெற்றேன். என்னை பொறுத்த மட்டில் அது அதிக கடினமானதாக தோன்றவில்லையே. அப்படியா? சற்று விளக்கமாக கூற இயலுமா? கொய்யப்பட்டது தமது ஒரு சிரம்தான். அதை கொய்து வரும் ஈசனை. எனினும் நான் என் கரத்தால் எனது 9 சிரங்களை மகாதேவருக்கு அர்ப்பணித்தேன். அதனால் உளம் குளிர்ந்து எனக்கு தரிசனம் அளித்தார். ஐயங்கள் ஏதுமின்றி தாமே தந்தை அவர்களின் மிகச்சிறந்த பக்தர். அத்துடன் வாஸ்துவில் தமது நிபுணத்துவமும் அற்புதம். இவை அனைத்தும் மகாதேவரின் கருணையே. அது சரி, மற்றொரு ஐயம் உள்ளது தசானந்தரே. சிவலிங்கத்தை செய்ய உகந்தது மண்ணா அல்லது ஸ்வர்ணமா? அவை இரண்டிலும் தாம் எதனை தேர்ந்தெடுப்பீர்கள்? மண்ணால் சிவலிங்கத்தை மிகச் சாமானியமான பக்தனாலும் செய்ய இயலும். நான் ஸ்வர்ணத்தையே தேர்ந்தெடுப்பேன். நிதானம் தசானந்தரே, விழிப்போடு இருங்கள். தமது பக்திக்கும் ஸ்ரத்தைக்கும் பிரதிபிம்பமான இந்த பிரதிமை நிலத்தில் விழ இருந்ததே. இதனால் தான் கைலாயத்தை அடையும் பயணம் எளிமையானதன்று என தம்மை எச்சரித்தேன். அத்துடன் நாம் இது மட்டும் கைலாயத்தை அடையவும் இல்லையே. செல்வோமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்தகைய குழப்பம் உன்னை என்னை நோக்கி இழுத்து வந்தது? எத்தகைய கைலாயம் எனக்கு பரிச்சயமானதோ அந்த கைலாயத்தில் மாளிகை அமைவது எவ்வாறு சாத்தியமானது? அதனால் வியப்பெழுவதில் தவறு ஏதும் இல்லையே. நிச்சயம் இல்லை. மகாதேவா, தம் வைராகியத்தை தியாகம் செய்ய மாட்டீர்களே? இன்றளவும் அதில் மாற்றம் இல்லை. எனினும் சித்தருக்கு மாளிகை வாசம் இல்லையே. மாளிகைக்கான நிச்சயம் இருக்க இயலாது.
சிருஷ்டி முழுவதுமே எனது வாசஸ்தலமாகும். எனினும் அதில் பற்றற்றவன் நான். மாளிகை பார்வதியின் இச்சை. என் குடும்பத்திற்கு அது அவசியமுமானது. அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றவே அதற்கு நான் இணங்கினேன். இச்சைகள் முடிவற்றவை. ஒருவேளை தம் சுயரூபத்தையும் தாம் மாற்ற வேண்டும் என்று குடும்பத்தினர் விரும்பினால் முடிவு? அது நிகழ்ந்து முடிந்த கதை கங்கா. அண்ட சராச்சரங்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு நான் தரித்த ரூபங்கள் அநேகம். குடும்பத்திற்காக இசைய மாட்டேனா? மற்றவரது இச்சைகளை நிறைவேற்ற உளம் கொண்டு தாம் தமது சுயரூபத்தினை இழக்க வேண்டிய ஒரு கட்டமும் உருவாக நேரலாம். எனது மூலஸ்வரூபம் யாது கங்கா? ஸ்ரத்தையோடு பக்தர்கள் காணும் ரூபமே அவர்களுக்கு நான் தென்படும் ரூபம். நானே சர்வேஸ்வரன், திரிபுர நாயகன், நீலகண்டன், விஸ்வநாதன், ஈசனாவே, பரமேஸ்வரனாவே, கங்காதரனும் ஆவே. இவை அனைத்தும் எனது சொரூபங்களில். சொரூபங்களில் மாற்றம் ஏற்பட்டாலும் என்னில் மாற்றம் இருக்காது. நேர்ந்ததென்ன தசானந்தரே? இவ்வாறு தாம் ஓய்ந்து நிற்பது ஏன்? இச்சிதையின் சாம்பலை எனது தேகத்தில் அணிந்து யோகியாக விரும்புகிறேன். அது மட்டும் எனக்காக காத்திருப்பதில் தமக்கு ஆட்சேபனை இல்லையே? சற்றும் இல்லை தசானந்தரே. தாம் வேண்டிய நேரம் எடுத்துக் கொள்ளலாம். சாம்பலை இணைந்ததால் நான் ஒரு பூரண யோகியானேன். கணேசரே, தாம் ஈசனின் புதல்வர், அவரது அம்சமாவீர். தாம் சாம்பலை அணிவதில்லையா? எமது தந்தையாரின் அருளை பெறுவதற்கு எந்த விதமான புற ஆடம்பரங்களும் அவசியமில்லையே தசானந்தரே.
நாம் நமது சிந்தனையில் ஈசனின் திருவுருவை ஸ்தாபித்தால் அதுவே போதுமானது. உள்ளத்தில் தூய்மையும் அவசியம். உள்ளம் பவித்திரமடைந்தால் நமது எந்த ஒரு செயலும் பக்தியின் வெளிப்பாடாகவே மாறுகின்றது. எவரது உள்ளம் தூய்மையற்றதாகிறதோ அவரது பக்தியானது ஒரு கட்டாய சுபாவமாகிறது. பக்தன் சுபாவம் இறைவனிடத்தினின்று வேறுபட்டதல்ல. நான் ஈசனுடைய தலை சிறந்த பக்தன். பக்தி என்பது யாதென பரம பக்தனான எனக்கு தெரியாவிடில் வேறு எவருக்கு தெரிந்திருக்கும்? இதுவே மானசரோவராகும் தசானந்தரே. அதோ அங்கு தென்படுவது கைலாயம். நான் தமக்கு நன்றியுடையவனாவேன். உகந்த வேளையில் தம் கருணை பார்வை என் மீது படிந்தது. கைலாயத்திற்கு தாமே என்னை அழைத்து வந்திருக்கிறீர்கள். உகந்த வேலை தானாக தோன்றுவதில்லை. நிகழ்ந்தவை எமது தந்தையின் கருணையால் விளைந்தவை. இனி செல்வோம். இச்சமயம் கைலாயத்தில் அனைவரும் நம் வருகைக்காக காத்திருப்பார்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நம சிவாய. எவரது குரல் இது? தமது பக்தியில் முழுமையாக திளைத்திருக்கும் பக்தர் என அறிகிறேன். தசானந்தரது குரல். நம சிவாய. ஓம் நம சிவாய. Shiva.